ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்டாக்ஸ் தமிழ்லேருந்து நான் உங்கள் சாம்பிள் பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த வீடியோவில் HTMLலாம் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் மூலம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு VS Code அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் VS Code ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஓப்பன் ஃபோல்டர் அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் HTMLனு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தோடனே இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோம். ஃபோல்டருக்குள்ளே வந்தோடனே இதை கட் பண்ணிக்கிறேன், இது ஒன்றும் தேவையில்லை. இப்போ அந்த HTMLன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைலோட நேம் index.html. ஓகேவா, index.html சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ HTML முதல்ல என்னென்னு பார்ப்போம். HTMLனா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா, வெப்சைட்டோட அடிப்படையானது HTML. அந்த HTML தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கான பேஸு HTML தான். ஓகேவா, இப்போ HTMLலாம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு HTMLோட ஹெட்டிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு HTML ஸ்டார்டிங் வந்து HTML அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம். HTML ஓப்பனிங் டேக், HTML ப்ளஸ் க்ளோசிங் டேக், என்ட்ரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஹெட் பாடி. HTMLக்குள்ளே ரெண்டு இருக்குது, ஹெட்டு பாடி. ஹெட்டுக்குள்ளே ஹெட்டு க்ரியேட் பண்ணுறோம், HCAD ஹெட்டுக்குள்ளேனா ஹெட்டுக்குள்ளே இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா இங்கே வெப்சைட் இருக்கா, வெப்சைட்டுக்கு மேலே விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பேஜோட ஹெட்டு. ஓகேவா, இப்போ நம்ம ஹெட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்றத இங்கே உள்ளே கொடுக்கணும். ஹெட்டில் இப்போ டைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு டைட்டில் என்ன போகிறேன் அப்படின்னா HTML பேஜ். டைட்டில் முதல்ல ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் HTML பேஜ். ஓகேவா, இப்போ இந்த பேஜை எப்படி ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த index.htmlன்ற பிளேஸ்கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பாத் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு ஒரு நியூ டேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த டேப் தேவையில்லை. இப்போ அந்த காப்பி பண்ண பார்த்து இதில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம இங்கே மேலே நம்ம இங்கே டைட்டில் என்ன கொடுத்தோம், HTML பேஜ், அது இங்கே வந்துருச்சா. ஓகேவா, இந்த மேலே இருக்கிற இதுதான் ஹெட்டு, இங்கே வர்ற பார்ட் தான் பாடி. இப்போ நம்ம பாடி க்ரியேட் பண்ண போகிறோம். ஹெட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், பாடி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பாடியில் நிறையா இருக்குது. இப்போ பாடியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹெட்டிங் டேக்கில் வந்து பார்ப்போம். ஓகேவா, பாடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதில் ஹெட்டிங்கில் நிறையா இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 6 இருக்குது. இப்போ H1 போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் போல்டாக இருக்கும். இப்போ இங்கே HTML அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் H2 CSS, H3 JS, H4ல React. ஓகேவா, மேல் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். React. H5ல Node. H6ல டேட்டாபேஸ். ஓகே, டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இதான் இங்கே ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேஜை ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். அப்புறம் ரெஃப்ரெஷ் கொடுத்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த H1ன்றது, இந்த HTMLன்றது H1, CSSன்றது H2, JS H3, H4, H5, H6. ஹெட் H1லேருந்து H6 வரைக்கும் என்னென்னா, H1ன்றது லெட்டர் பெருசாக இருக்கும், இது ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து வர சிமிலரான ஹெட்டிங்க்கு சின்ன சின்ன H2, H3 யூஸ் பண்ணுவோம். நம்ம H4, H5லாம் யூஸ் பண்ண மாட்டோம். H1லேருந்து H3 வரைக்கும் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஹெட்டிங் டேக்கில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வெப்பேஜில் எப்படி நம்ம பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் டேக். அதே மாதிரி ஓப்பன் டேக் P, பேராகிராஃப் டேக்கு நம்ம P யூஸ் பண்ணுவோம். க்ளோசிங் பண்ணிவிட்டு
இதில் நான் என்ன டைப் பண்ணுறேன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்டாக்ஸ் தமிழ் ஹாய்ஸ்டிங் பை சாமுவேல். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அதை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இதுதான் பேராகிராஃப் டேக். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C, என்ட்ரு கொடுத்து. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் பேராகிராஃப் டேக்னா ஒன்றும் இல்லை, பி டேக் தான் பேராகிராஃப் டேக். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்றத பொறுத்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிற வீடியோ இது இல்லை. இது நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில்லு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நோட், பென்னு, ஒரு லேப்டாப் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் பண்ணுறதெல்லாம் திருப்பி நீங்கள் பண்ணி பார்த்தா மட்டும்தான், ஒரு ப்ராக்டிஸால் மட்டும்தான் இது வருமே தவிர பார்த்தா ஒன்றுமே நமக்கு மனப்பாடமே ஆகாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இது பழக்கமாகும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். இந்த எக்ஸசைஸை உங்கள் வெப்பேஜில் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ அதில் என்ன போட்டிருக்கு, முதல்ல H1 டேக் கிரியேட் பண்ணி யுவர் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் டேக்கில் H1 டேக் நான் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்கில் யுவர் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பேராகிராஃப் டேக்கில் ஹாய் வெல்கம் டு சின்டாக்ஸ் தமிழ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். இதை நம்ம அங்கே பேராகிராஃப் டேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பி டேக் பேராகிராஃப் டேக், க்ளோசிங் டேக். இதுக்கு நடுவில் நம்ம என்ன எழுதணுன்றது எழுத போகிறோம். ஹாய் வெல்கம் டு சின்டாக்ஸ் தமிழ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். இந்த பேஜை நம்ம இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். காப்பி பாத் கொடுத்துட்டு க்ரோமில் போய் ஒரு டேக் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு பேஜும் ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து ப்ராக்டிஸ் ஆனால் மட்டும்தான் ஒவ்வொன்றும் தெரியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகும். அதுக்கு பேர் தான் ஆங்கர் டேக். இப்போ ஆங்கர் டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆங்கர் டேக்னா ஏன்னு கொடுத்துட்டு ஹச்ரஃப்னா என்னென்னா இப்போ எந்த லிங்க்குக்கு உங்களை கொண்டு போகணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் தரணும். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த லிங்க் வந்து என்ன நேமில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தரணும். நான் இப்போ வெறும் லிங்க் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ லிங்க்குன்றதுக்கு நம்ம இப்போ குரோம்குள்ளே போய் ஏதாவது ஒரு லிங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இங்கே விஎஸ்கோவில் ஹச்ரஃபில் நான் அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஜை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன். க்ரோம்குள்ளே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி தான் HTML பேஜுன்றதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், லிங்க் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று காமிக்குது. இப்போ நான் அந்த லிங்க்குன்றதை கிளிக் பண்ணேன்னா, நான் மேலே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த லிங்க்குன்றதை கிளிக் பண்ணேன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் என்னை ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. இதுதான் லிங்க் டேக். ஓகேவா? லிங்க் டேக்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இதை கிளிக் பண்ண உடனே நம்ம வெப்சைட்டுக்கு அல்லது நம்மளோட செகண்ட் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆங்கர் டேக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இமேஜ் டேக். இமேஜ் டேக்னா என்னென்னா, இப்போ ஒரு வெப்சைட்டில் எப்படி நம்ம இமேஜை நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இமேஜ் டேக். இமேஜ் டேக்னா ஐஎம்ஜி. ஓகேவா? எப்படி நம்ம ஆங்கர் டேக் லிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெச்எஃப் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இமேஜ் டேக்கு சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எஸ்ஆர்சி தான் சோர்ஸ்ன்னு கொடுத்து சீக்வல் கொடுத்தா டபுள் கோட்ஸ் வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ஃபோல்டரில் image.jpgன்னு சொல்லி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை காப்பி பாத் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் இதுதான். ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பாத் கொடுத்துட்டேன். index.html போயிட்டு இமேஜ் சோர்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் டேக்கு க்ளோசிங் ஆங்கர் கொடுத்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அந்த இமேஜ் வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டுனா என்னென்னா, லிஸ்ட்டில் 2 இருக்குது. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு 2 இருக்குது. ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டேக் என்னென்னா ஓஎல். ஓகேவா? ஓஎல் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துங்க. அதுக்குள்ளே லிஸ்ட்டு எல்ஐ லிஸ்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன டைப் பண்ணுறோன்னா HTML. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு லிஸ்ட்டு CSS. இப்போ அது புரியலன்னா ரொம்ப டவுட் ஆக வேணாம், நீங்கள் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். இப்போ இந்த HTML CSS 2 எழுதிட்டோமா? இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். 1 வந்து HTML, 2 வந்து CSS. ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா 1 2 3 அந்த மாதிரி காமிக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா புல்லட்டினில் காமிக்கும். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் டைப் பண்ணுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் பதிலாக யூஎல் போட போகிறோம். யூஎல். ஓகேவா? யூஎல் கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு, அதே மாதிரி லிஸ்ட்டு தான். இந்த லிஸ்ட்டில் என்ன டைப் பண்ணுவோம்? ரியாக்ட். நெக்ஸ்ட் நோடு. இப்போ அதை ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது ஆர்டர் லிஸ்ட், இது அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்டுன்றப்ப அந்த முன்னாடி வந்து 1 2 3 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்றப்ப புல்லட்டினில் ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுதான் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப் லிங்க்கை எப்படி நம்ம வெப்பேஜில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். யூடியூப் லிங்க்ன்ற யூடியூப் வீடியோவே எப்படி நம்ம வெப்பேஜில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ரைட், ஓகே. இப்போ நம்ம சேனலோட வீடியோ வந்து இங்கே மேலே நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் கொடுத்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா எம்பர்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எம்பர்டன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை செலக்ட் ஆல் கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இதை நம்ம கோடில் பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்துட்டு கண்ட்ரோல் V. அவ்வளோ. நீங்கள் கோட் பெருசாகுது அதை எதுவும் பார்க்க வேணாம். இதை நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? வந்துருச்சா? அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இருந்தால் இப்போ ஓகே. இது எல்லாமே இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எப்படி சென்டரில் கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். சென்டர் கொண்டு வரதுக்கு சென்டர் டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் டேக் எங்கே? பாடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்றப்ப H1க்கு மேலே சென்டர் CENTER சென்டர் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல சென்டர் டேக். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எல்லாமே சென்டரில் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க. ஸோ இதை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பார்டர் வந்து 1 பிக்சலுக்கு 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோ இருக்கும், காலம் இருக்கும். இப்போ டேபிள் ரோக்கு டிஆர் ஓப்பன் பண்ணி டிஆர் க்ளோஸ் பண்ணுறோம். டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? மேலே ஹெட்டிங் தான் இருக்கும்.
அப்போ டேபிளோட ஹெட்டிங் ஆட் பண்ணுறோம். டேபிளோட ஹெட்டிங்க்கு டிஹெச் அப்படின்றதுல 3 விதமான ஆட் பண்ண போகிறோம். நேம், நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டிங்கில் ஏஜ், நெக்ஸ்ட் சிட்டி. ஓகேவா, சாரி, டேபிள் ஹெட்டில் சிட்டி முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ரோ க்ரியேட் பண்ணுறோம். அதில் டேபிளோட டேட்டாலாம் வரப்போகுது. டேபிள் ரோ இதில் இந்த நேமுன்றதுக்கான டேட்டா டிடி, டேபிளோட டேட்டாவுக்கு டிடி யூஸ் பண்ண போகிறோம். டிடி இதில் ராம், அவனோட ஏஜ் வந்து 20, தென் அவளோட சிட்டி தேனி. ஓகேவா, இப்போ அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, வந்துருச்சா? இது 1 பிக்சல் பார்டர் கொடுத்துருக்கு. பார்டர், நேமு, ஏஜ், சிட்டி. நம்ம டேபிள் ஹெட்டிங்னு கொடுத்தனால அது போல்டில் கொடுத்துருச்சு. டேபிளோட டேட்டான்னு கொடுத்தனால அது அன்போல்டில் கொடுத்துருக்கு. டேபிளோட டேட்டாவில் என்ன கொடுத்துருக்கோம்? ராம் 20 தேனின்னு கொடுத்துருக்கோம். டேபிளோட ஹெட்டிங் என்ன? நேமு, ஏஜ், சிட்டி. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து நான் இன்னும் ஒரு கண்ட்ரோல் வி, ராம் அப்படின்றதுக்கெல்லாம் இளங்கோக்கு 25, சேலம். பார்த்தீங்களா, ஆட் ஆயிடுச்சு. இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப இன்டர்வியூலலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இது இன்டர்வியூவில் வந்து எழுதவே சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா செஞ்சு பாருங்கள். நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் சொல்ல மாட்டேன். நீங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த டாபிக் போவோம். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக். இது என்னன்னா ஃபார்ம். HTML எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ HTML ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுவோம். HTML, அது கீழே ஹெட்டில் என்ன பண்ண போகிறோம்? ஒரு டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். டைட்டில் என்னென்னா சிம்பிள் HTML ஃபார்ம் அப்படின்னு போட்டுக்கிறோம். சிம்பிள் HTML ஃபார்ம். ஓகேவா, இதை நம்ம ப்ரிவியூ கொடுத்து பார்ப்போம். காப்பி பாத் கொடுக்குறோம். காப்பி பாத் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்துருச்சு சிம்பிள் HTML ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாடி டைப் பண்ண போகிறோம். பாடிக்கு பாடி டேகை ஓப்பன் பண்ணிக்கிறோம். BODY. ஓகேவா, பாடி டேக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு H2 எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, H2 வச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அழகாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேபிள் ஆட் பண்ண போகிறோம். லேபிள்னா இப்போ ஒரு ஃபார்ம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நேம், உங்கள் ஏஜ் என்ன, அந்த மாதிரி வருதுல்ல, அதுதான் அது. இதில் என்னென்னா என்ன கொடுக்கலாம்? ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றியாச்சு. இப்போ இங்கே ஒரு லேபிள் ஆட் பண்ண போகிறோம். லேபிளில் என்ன போடுறோன்னா நேம், NAME. ஓகேவா, இப்போ அதை நேம்னு போட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வரணும்ல, அந்த பாக்ஸுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம்.
INPUT. அந்த இன்புட்டில் என்னவா வரணும் அதோட டைப்புன்னு போட்டு, இப்போ நேம்னா என்ன வரணும், டெக்ஸ்ட்டு, அதனால் TEXT. ஓகேவா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறோம், NAME. ஓகேவா, நேமுன்றது ஒன்றும் இல்லை, நேம் தான் நேமு, NAME. ஓகேவா, போட்டாச்சா, க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. நேம், அதுக்குள்ளே ஒரு டைப், அதில் நம்ம டைப் பண்ணுறோம் சின்டாக்ஸ் தமிழ். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி இன்விசிபிளாக தெரியும். மற்ற நீங்கள் ஃபார்ம்லாம் பார்த்துருப்பீங்க, என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் மேலே காமிக்கும். அதுக்கு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, உள்ள பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். பிளேஸ் ஹோல்டர், அதில் என்டர் யுவர் நேம். இப்போ நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பாருங்கள், வந்துருச்சா, என்டர் யுவர் நேம். சூப்பராக வந்துருச்சு. நம்ம நேம் ஆட் பண்ணியாச்சு. நேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது லேபிள் இமெயில் அப்படின்னு ஒரு இமெயில் லேபிள் ஆட் பண்ண போகிறோம். LABL இமெயில். ஓகேவா, இப்போ இமெயில்னு ஒரு லேபிள் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில்ன்ற லேபிள் அது பக்கத்துலேயே வந்து நிற்கிது. எனக்கு இங்கே வரக்கூடாது, இந்த இமெயில்ன்ற இடத்துக்கிட்ட அந்த பாக்ஸ் பக்கத்தில் வரக்கூடாது. இமெயில் எனக்கு கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரேக் டேக் யூஸ் பண்ண போகிறோம். பிரேக் டேக்னா அந்த இடத்த பிரேக் பண்ணிடும். இப்போ இங்கே பாக்ஸுக்கு அடுத்து வரதை பிரேக் பண்ணி அதுக்கடுத்து வரதெல்லாம் கீழே கொண்டு வந்துடும். அதுக்கு பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம். அதை எங்கன்னா இன்புட் பாக்ஸ், இதுதான் அந்த பாக்ஸு, இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் பிரேக் டேக் ஆட் பண்ணுறேன். பிரேக் டேக்னா ஒன்றும் இல்லை, BR, அவ்வளோதான். இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறேன், பார்த்தீங்களா, இமெயில்ன்ற எனக்கு கீழே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன். இதே காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே நேம்ன்ற இடத்துல இமெயில் மாற்றிக்கிறேன். அதுவும் ஒரு டெக்ஸ்ட் தான், இல்லை இமெயில் மாற்றிக்கிறேன். இமெயில் போட்டு என்டர் யுவர் இமெயில். ஓகேவா, வந்துடுச்சு. இதில் வந்து சின்டாக்ஸ் tamil@gmail.com கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ஆட் பண்ணலாம். பாஸ்வேர்டு லேபிள் LABL பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டுக்கு இன்புட் டைப். இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு. நேம்ல பாஸ்வேர்டு. இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணுவோம், என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். என்டர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இன்னொரு பிரேக் டேக். ஓகேவா, இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், பாஸ்வேர்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன்னா என்னன்னா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததுக்கு LABL லேபிளில் ஜெண்டர் ஆட் பண்ணுறோம். ஜெண்டருக்கு இன்புட் டைப்பு வேணாம், நான் இங்கே டைப் பண்ணிடுறேன், INPUT. இன்புட் டைப் வந்து இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ரேடியோ அப்படின்றத கொடுக்க போகிறோம், புரியுதா. ரேடியோ இன்புட் டைப் வந்து
ரேடியோன்னு கொடுத்துட்டு நேம் வந்து மேல். ஓகேவா, நேம் வந்து மேல் அப்படின்னு கொடுக்க போகிறோம். மேல், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு லேபிள் டேக், அதில் மேல் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அவுட்புட் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஜெண்டர் மேல் அப்படின்னு வந்துருச்சா. நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஃபீமேல் அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். இங்கே நேம்னு இருக்கிறதுக்கு நம்ம ஜெண்டர்னு ஆட் பண்ணியிருக்கணும். சாரி, நேம்ன்றதுக்கு ஜெண்டர், CMDER. இப்போ ஜெண்டர்னு நம்ம ஆட் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஜெண்டர்னு ஆட் பண்ணல அப்படின்னா, இப்போ ரெண்டு இருக்கா, மேல் ஃபீமேல்ன்றத சரியாக டைப் பண்ணல, ரெண்டுமே செலக்ட் ஆகும். இப்போ மேல் அல்லது ஃபீமேல் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேம்ன்ற இடத்துல ஒரே நேம் தரோம். மேலுக்கும் ஒரே நேம், ஃபீமேலுக்கும் ஒரே நேம், அதான் ஜெண்டர்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இங்கே மேலே மாற்றிக்கிறேன், ஃபீமேல், இந்த இடத்துல ஜெண்டர்னு கொடுத்துட்டேன்னா, ஜெண்டர்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஓகே, அடுத்தது நம்ம செக் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். செக் பாக்ஸுன்றது ஒன்றும் இல்லை, அதுவும் ரேடியோ மாதிரி ஒன்று தான். இப்போ இங்கே மறுபடியும் ஒரு லேபிள் கொடுத்து செக் பாக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், ஹாபீஸ் கொடுப்போமா, ஹாபீஸ். ஓகே, ஹாபீஸ் வேணால் நம்ம எம்ப்ளாயி கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயின்றப்ப ஒர்க்குன்னு ஆட் பண்ணிக்கிடுவோம். லேபிளில் தான் ஒர்க் ஆட் பண்ணணும். ஒர்க் அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு. இதில் இன்புட் டைப் என்னன்னா செக் பாக்ஸ். அப்படியே ரேடியோவில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும், நேமில் ஒர்க் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சு. இப்போ ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன், LABL, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அடுத்ததுக்கு நான் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா, இப்போ இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். சாரி, நான் அங்கே பிரேக் டேக் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். பிரேக் டேக் யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்துருச்சு. இது வந்து டிக்கு, இது வந்து ரேடியோ பட்டன். இது வந்து டிக்குன்றது நம்ம மல்டிபிள் எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ரேடியோ பட்டன்றது ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ரேடியோ பட்டன் வந்து நம்ம ஜெண்டருக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஒர்க், அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸுன்றது நிறையா உங்களோட ஹாபீஸ் என்ன அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிட்டேன். சரி, ரைட், ஓகே, அது எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்மிட் பட்டன். ஒரு பட்டன் எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பட்டன் அப்படின்னு கிரியேட் பண்ணி சப்மிட். பட்டனில் டைப் வந்து சப்மிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக்.
பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு எம்ப்ளாயி ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதில் என்ன போட போகிறோன்னா சின்டாக்ஸ் தமிழ் @gmail.com, பாஸ்வேர்ட் 123, மெயில், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சப்மிட். ஓகேவா? HTML உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம CSS பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், தேங்க்யூ.